أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون وهم لا يذكرون. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم قال نبينا صلى الله عليه وسلم يغفر للشهيد كل ذنب إلا الدين. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் மார்க்கத்தின் செய்திகளை இன்று வரை நாம் படித்து பின்பற்றுவதற்கு மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று உரிய நேரத்திலே ஜும்மாவுடைய வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றாத அருளும் சாத்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயம் 126வது வசனம். இதிலே அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினையான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தினூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரதன் அவ் மர்ரதைனி.
ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையோ அல்லது 2 தடவைகளோ நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். சும்மலா யதூபூன வஹும் லா யذكرون. ஆனாலும் நீங்கள் திருந்துவதில்லை, அதிலிருந்து படிப்பினை பெறுவதும் இல்லை என்று இந்த உலகம் எப்படி இயங்கும், மனிதர்களுடைய வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டுகிறார். மனித வாழ்வு என்பது சீராக ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்குமானால் நிச்சயமாக அப்படி இருக்காது. மாறாக ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும். மனித வாழ்க்கையிலே, உலகத்தினுடைய நடப்புகளிலே பல்வேறு ஏற்ற இறக்கங்களை இந்த மனித சமூகம் சந்திக்கும். அதிலே மனிதர்கள் குறிப்பாக சோதனைகளை சந்திப்பார்கள், சிக்கல்களை, நெருக்கடிகளை சந்திப்பார்கள். அது ஆண்டிற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ அப்படிப்பட்ட நெருக்கடிகள், சோதனைகள் வரும்போது அதிலிருந்து உரிய பாடம் பெற்று படிப்பினை பெற்று திருந்தி இருக்க வேண்டாமா என்றுதான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் கேட்கிறார். உலகத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் ஏற்பட்ட பெரும் மழை, அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவு, அதிலே மாட்டிக்கொண்ட கிராமங்கள் என்று அந்த செய்திகள் இன்று வரை அந்த செய்திகள் ஓயாத செய்திகளாக மக்களுக்கு மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் மண்ணிலே புதையுண்டவர்கள் முழுமையாக மீட்கப்படாமல் அதற்கான கடுமையான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டம் இது. இந்தியாவின் எல்லா மக்களும் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை உற்று கவனிக்கக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இது அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இது குறித்து பல்வேறு கருத்துக்கள், விவாதங்கள். இது மனித தவறால் ஏற்பட்டது, அங்க அப்படி எல்லாம் வீடு கட்டியிருக்க கூடாது என்று ஒரு கருத்து. இது ஒரு அரசியலாக பேசக்கூடியவர்கள் உண்டு. என்றாலும் கூட இது போன்ற சோதனைகள் இவைகளை பார்க்கும் போது அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டுமே என்கிற உள்ளத்தோடு பலரும் இந்த பதைக்க ஓடி சென்று உதவி செய்வதும் அவர்களுக்கான நிவாரண பணிகளில் ஈடுபடுவதுமாக இன்று மொத்த மனித சமூகமும் அவர்களுக்காக இறக்கப்படுகிற அளவிற்கு மிக கொடூரமான ஒரு சம்பவம் அங்கே நடைபெற்றிருக்கிறது. இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம், படிப்பினை என்ன என்பதைத்தான் நாம் மறந்து விடுகிறோம். ஏனென்று சொன்னால் இது போன்ற விஷயங்களுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. புவி வெப்பமயமாகுதல். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி இயல்பா இருக்கக்கூடிய வெப்பத்தை விட கூடுதல் வெப்பம் அடைகிறது. அந்த வெப்பம் அடைவதால் மழை பொழிவுகள் மாறி மாறி அடிக்கிறது. சில நேரங்களில் மழையே இல்லாம போயிருது. சில நேரங்களில் ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்க்கிறது. சமீபத்திலே பார்த்தோம், ஒரு அரபு நாடு ஒரு வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து கொட்டி தீர்த்ததால் அங்க பாலைவனத்தில் அப்படி ஒரு மழை வருமா? கட்டிடங்கள் மூழ்கும் அளவிற்கு, வாகனங்களை எல்லாம் அடித்து செல்லும் அளவிற்கு அங்கே பாலைவனத்தில் அப்படி ஒரு மழை வருமா என்று எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிற அளவிற்கு பெரும் மழை. அப்போதும் இதைத்தான் பேசினார்கள். புவி வெப்பம் அடைவதால் நாம் எதிர்பார்க்காத பெருமழை வருகிறது, நாம் எதிர்பார்க்கிற மழை வராமலே வறட்சியாக போய்விடுகிறது. இவை எல்லாம் நாம உலகத்திலே இதற்கான விவாதங்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்று வறட்சி ஏற்பட்டாலும் அல்லது பெருமழை ஏற்பட்டு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப நம்முடைய காதுகளுக்கு வரும். பூமி வெப்பமடைகிறது, அதனால் இந்த பிரச்சனை வருது. அப்ப இதை பத்தி எல்லா நாடுகளும் பேசுகிறார்கள். இதை பற்றி பேசாத நாடுகளே கிடையாது. ஆனால் உண்மையில் இந்த பூமி எதனால் வெப்பம் அடைகிறதோ அந்த வெப்பத்தை குறைப்பதற்கான ஏதாவது ஒரு முயற்சியை, உருப்படியான வேலையை உலக நாடுகளின் அரசுகள் எடுத்திருக்கின்றனவா என்று நம்ம பார்த்தோம்னா சும்மா உட்கார்ந்து கூடி பேசுறான், அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறான். ஆனால் இந்த பூமியினுடைய மாசை, அதனுடைய தூய்மையை கெடுக்கக்கூடிய, அதனுடைய அந்த வெப்ப நிலையை உயர்த்தக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்வது யாருன்னா மனிதர்கள் தான், அரசுகள் தான் செஞ்சிட்டு. ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா மரங்களுடைய அழிவு, காடுகளின் அழிவு. ஒரு பக்கம் காற்று அழிக்கிறான், மரங்கள் அழிக்கிறான். இது வெளிப்படுத்தக்கூடிய தூய காற்று, அது வெளிப்படுத்தக்கூடிய நல்ல
காற்று, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் இது குறைகிறது. இன்னொரு புறம் நாம பயன்படுத்துகிற வாகனங்கள், தொழிற்சாலைகள் என்று ஒவ்வொன்றிலும் வெளிப்படுத்துகிற வெப்பம், இந்த இரண்டுமே அதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, மரங்கள் அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்துச்சுன்னா பூமியினுடைய வெப்பத்தை அது பேலன்ஸ் பண்ணும். ஆனால் அப்படிப்பட்ட மரங்களையும் அழிக்கிறோம். இன்னொரு புறம் பூமியினுடைய வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய பல வகையான தயாரிப்புகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நாம பயன்படுத்துகிற டூ வீலராக இருந்தாலும் சரி, போர் வீலராக இருந்தாலும் சரி, எல்லா வகையான விஷயங்களும் பாத்தீங்கன்னா வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்பொழுது வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாகனங்களை அதிகம் உற்பத்தி செய்கிறோம். அந்த வெப்பத்தை கடத்தக்கூடிய, அந்த வெப்பத்தை உள்வாங்கி குளிர்ச்சியை தரக்கூடிய மரங்கள் இன்றைக்கு அதே அளவுக்கு கவனிக்கப்படுகிறதா என்று சொன்னால் இல்ல. அப்ப இந்த மாதிரியான சமச்சீரற்ற ஒரு சூழ்நிலை உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்படுவது, காடுகள் அழித்து குடியிருப்புகள், இப்ப இது அரசாங்கமே அதை அங்கீகரிக்குது. மலைகளை குடைந்து பாறைகளை வெட்டி அந்த மலைகளையே இல்லாமல் ஆக்குகிற அளவிற்கு குவாரிகள் வைக்கப்படுகிறது. அதையும் அரசாங்கம் அனுமதிக்குது. இப்ப இயற்கையா ஒன்று அமைஞ்சிருக்குன்னு சொன்னா அது மனிதர்களுக்கு நன்மை தருவதற்காக இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய காசு பணம் அப்படிங்கிற அந்த ஆசைக்காக அந்த இயற்கையை சுரண்டும் போது அதனால் வருகிற பாதிப்பை மொத்த சமூகமும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த பூமியிலே மனிதர்களுடைய கைகளால் ஏற்படுத்தப்பட்ட சீரழிவின் காரணமாக கடலிலும் கரையிலும் பெரும் துயரங்கள் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்போ இந்த உலகத்து பூமியிலே ஒரு சிக்கல், ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அது மனிதர்கள் ஏற்படுத்திய தீங்கு என்று அல்லாஹ் பேசுகிறார். இது ஒரு புறம். இது நம்மால் ஏற்படுத்தப்பட்ட, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு புறம். இன்னொரு புறம், இது அந்த உலகத்தை அல்லாஹ் இப்படித்தான் வச்சிருப்பான். மனிதர்கள் பெருக பெருக அதற்கு ஏற்ற வசதிகள் தேவைப்படுகிறது. அந்த வசதிக்கு ஏற்ப நம்ம ஒண்ணு உருவாக்கணும்னு சொன்னா இயற்கையை அழிக்காம உருவாக்க முடியாது, வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வருகிறது. உலகத்தினுடைய மக்கள் தொகை பெருகும் போது இது வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதையும் சில பேர் அப்படியும் ஏற்றுக்கிறாங்க. இப்படி பலவிதமான விவாதங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் அந்த நான் ஆரம்பத்தில் சுட்டி காட்டிய அந்த வசனத்தில் 9வது அத்தியாயத்துடைய 126வது வசனம், அதில் சுட்டி காட்டுகிறான், ஆண்டிற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள், ஆனால் அதிலிருந்து நீங்கள் பாடம் படிப்பினை பெற்று திருந்துவதில்லை. இப்ப நாம அந்த மாதிரியான நிகழ்வுகள்ல பாடத்தையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். இதற்கு காரணம் நாம ஏதோ ஒரு வகையில் இருந்தாலும் சரி, அதன் மூலம் கிடைக்க வேண்டிய பாடம் படிப்பினை ஒரு புறம், இதோ இந்த சீரழிவுகளுக்கு நான் காரணமாக இருக்கிறேன், இதை குறைப்பதற்கு நான் முயற்சி எடுப்பேன் என்று மனித சமூகம் ஒரு பக்கம் அதற்கான முயற்சிகளை செய்யணும், திருந்தணும். இன்னொரு புறம் இந்த இது போன்ற பேரழிவுகள் நமக்கு தருகிற இன்னொரு பாடம் படிப்பினை என்னன்னா, பொதுவா எல்லா மனிதர்களுமே எப்படி நினைக்கிறோம்னா, இந்த உலகத்துல நாம இன்னும் பல்லாண்டுகள் வாழப்போகிறோம், நாம் இன்னும் பல்லாண்டுகள் வாழப்போகிறோம், சொகுசாக நம்ம வீட்டில் நல்ல வசதிகளோடு நாம் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம் என்று இந்த உலகத்தை நோக்கித்தான் எல்லோருடைய பார்வையும் இருக்கிறது. அப்ப அந்த உலகத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். சொந்தமா ஒரு வீடு கட்டணுமா, அல்ல சொந்தமா ஒரு தொழில் செய்யணுமா, அதுக்கு உலகத்துல நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் நம்மை சமரசம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறோம். எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். எப்படியாவது நமக்கு ஒரு தொழில் அமைஞ்சிடணும், அது நல்லது கெட்டது பார்க்க வேண்டாம், எப்படியாவது ஒரு வீடு அமையணும், அது நல்லது கெட்டது பார்க்க வேண்டாம் என்று இந்த உலகத்தில் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு மனிதர்கள் எடுக்கிற முயற்சிகள்ல பலவிதமான சமரசங்களை பார்க்கிறோம். உலகத்துல மார்க்கம் சொல்லுகிற கட்டளைகள், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாமல் அதுல சமரசம் செய்து கொண்டு இந்த மார்க்கத்தினுடைய கட்டளைகளை எல்லாம் மீறி எப்படியாவது தன்னை வளமோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனிதர்கள் ஆசைப்படுகிற ஒரு நிலை. இத்தனை ஆசைகள் இருந்தாலும் இவையெல்லாம் நிலையாக நாம் அனுபவித்திட முடியுமா? இவைகளை எல்லாம் நிலையாக அனுபவிச்சு முடிச்சு அதுக்கு பிறகு எனக்கு மௌத்து வந்தா பரவாயில்ல
என்று நாம் மௌத்தை எதிர்பார்க்கிற அந்த நிலைமை நமக்கு கிடைக்குமா? உலகத்தில் அப்படி ஒரு வாழ்வு கிடைக்குமானால் நம்முடைய வாழ்வு நிச்சயமற்றதாக இருக்கிறது என்கிற ஒரு படிப்படி நமக்கு வர வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வு நாம என்ன எதிர்பார்ப்புகளோடு, என்ன ஆசைகளோடு, எதிர்கால கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு எந்த நிச்சயத்தையும் இந்த உலகம் தரவில்லை. நமக்கு எந்த உறுதிமொழியும் தரல. பார்க்கிறோமா இல்லையா? கேரளா மட்டுமல்ல, இது போன்று ஏற்பட்ட எல்லா பேரழிவுகளுமே நமக்கு தருகிற படிப்பினை இது முக்கியமானது. நம்முடைய வாழ்வு நிச்சயம் இல்லாதது. நாம் நினைக்கிறோம் நாம் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம், நாம ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிறோம், நமக்கெல்லாம் அந்த சிக்கல் கிடையாது என்று நாம் நினைக்கிறோமே. ஒவ்வொரு மனிதர்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க, நாம பாதுகாப்பா இருக்கிறோம். ஆனால் நாம் எதை பாதுகாப்பாக நினைக்கிறோமோ, நாம எந்த இடத்தை பாதுகாப்பாக நினைக்கிறோமோ, ஒரு மனிதனுக்கு பொதுவாக ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த மனிதன் தன்னுடைய பாதுகாப்பாக நினைப்பது தன்னுடைய வீட்டை தான். வீட்டுக்குள்ள வந்துட்டா ஒரு நிம்மதி, பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துட்டா ஒரு நிம்மதி. அப்படி வெளியில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வீட்டிற்குள் வந்து தஞ்சம் அடையும் போதுதான் அந்த மனிதனுடைய மனம் அமைதி அடைகிறது. ஆனால் அந்த வீடே, அந்த வீட்டில் வாழ்ந்த மக்களுடைய உயிர்களை எந்த விதமான நிச்சயமும் இல்லை என்கிற அளவிற்கு நிலைமையை பார்த்தும் நாம பாடம் படிப்பினை பெற வேண்டும். அப்படிப்பட்ட பாடத்தை, படிப்பினையை இந்த சமூகம் அதை நோக்கி பார்க்கிறதா, அதை கவனிக்கிறோமா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வு எந்த நொடியிலும் நிச்சயம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். உலகத்துல நமக்கு என்ன இருக்கு? நேற்றைக்கு வரைக்கும் வீடு இருந்தது, இதோ இந்த நொடியிலே அந்த வீடு இருந்த தடமே இல்லை, அடையாளமே இல்லை என்கிற அளவிற்கு நம்ம செய்திகளை பார்க்கிறோமா இல்லையா? இதோ இந்த கிராமம், இப்ப இந்த கிராமத்துல இத்தனை வீடுகள் இருந்ததா என்று சொல்ல முடியாத அளவிற்கு வீடுகள் இருந்த தடமே இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பேரழிவு, தடம் தெரியாமல் அழிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய அழிவு பாருங்க. இப்ப நாம நினைக்கிறோம் அங்க வாழ்ந்த மனிதர்களும் நம்மை போன்றவர்கள் தானே, பல ஆசாபாசங்களோடு தானே வாழ்ந்திருப்பார்கள், எதிர்காலத்தை பற்றி பல கனவுகளோடு தானே வாழ்ந்திருப்பார்கள். அதுல ஒரு செய்தியை பார்க்கிற ஒரு சகோதரர் வேற ஊரு, இந்த ஊருக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஊர்ல அவர் வீடு கட்டி தம்பி தங்கச்சிகளை திருமணம் முடிச்சுட்டு அடுத்து வீட்டை முடிச்சுட்டு தான் திருமணம் முடிக்கணுங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தவர் காலையில் உயிரோடு இல்லை. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது போன்ற எதிர்காலத்தை பற்றிய கனவுகள், எதிர்பார்ப்புகள், கவலைகள், அதற்கான முயற்சிகள் என்று எல்லா மனிதர்களும் அப்படித்தானே இருந்திருப்பார்கள், நம்மை போன்றுதானே இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் தடம் தெரியாத மக்களாக ஆகிவிட்டார்கள், அல்லது அந்த விபத்தினால் பாதிக்கப்பட்டு இப்போது வீடுகள் இல்லை, தன்னந்தனி மனிதனாக இருக்கிறோம், எந்த மாற்று உடை கூட இல்லாத ஒரு நெருக்கடியான நிலைக்கு பல மக்கள் அங்கே நிற்கிறார்கள். அப்ப இந்த உலகம், நம்முடைய வாழ்வு எதற்குமே நிச்சயம் இல்லாததாக இருக்கிறது. ஒரு நொடி அல்லாஹ் நாடினால் நாம் எதையெல்லாம் பாதுகாப்பாக எதிர்காலத்திற்கு நமக்கு சேஃப்டி நம்ம நினைக்கிறோமோ அத்துணையும் ஒரு கணம் நம்மிடமிருந்து இல்லாமல் பறிக்கப்பட்டு தன்னந்தனி மனிதர்களாக நாம் நிற்கக்கூடிய நிலை கூட வரும். அல்லது நாம நிற்கிறோம், நாமே இல்லாமல் போகக்கூடிய நிலை கூட வரும். அப்ப இந்த நிலையற்ற இந்த உலகத்துல நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகத்திற்கு நமக்குமான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் எனக்குரியது என்று மனிதன் எதை எண்ண வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யகூல் இப்னு ஆதம மாலி மாலி. ஆதமுடைய மகன் சொல்லுகிறான், இதோ என் சொத்து என் சொத்து என்னோடது என்னோடது என்று சொல்லுகிறான். வஹல்லக யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே எது உன்னுடையது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உன்னுடையது உன்னுடையது என்று சொல்லுகிறாயே, எது உன்னுடையது? நீ உண்டு கழித்தாயே அதை தவிர எது நீ சாப்பிட்டு ஜீரணமாகி விட்டதோ அது உன்னுடையது. சாப்பிட்டு ஜீரணமாகல, அதுக்குள்ள மௌத்து வந்துருச்சுன்னா அந்த உணவு கூட என்னுடையது இல்லையே. வாயில சோத்தை வச்சிருக்கிறோம், ஒரு விக்கல் வருது, திடீர்னு மௌத்து, அந்த சோறு எனக்குரியது இல்லையே. இப்ப தாங்க பால் குடிச்சாரு, உடனே மௌத்தா போயிட்டாரு, அந்த பால் ஜீரணமாயிருக்குமா? அப்ப அந்த
அந்த பாலும் அவருக்குரியது இல்ல, அந்த சோறும் அவருக்குரியது இல்ல. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்டு கழித்தது எது நீ சாப்பிட்டு ஜீரணமாகி அந்த சத்துக்கள் உன் உடல் உறிஞ்சி கொண்டதோ அது உன்னுடையது. எதை நீ உடுத்தி கிழித்தாயோ அது உன்னுடையது. ஆடைகள் உடுத்துகிறோம், புத்தம் புது வண்ண வண்ணமான ஆடைகளை பயன்படுத்துகிறோம். இந்த ஆடைகள்ல எது உடுத்தி அது கிழிச்சு போய் இனிமே வேண்டாம் நம்ம குப்பையில தூக்கி போட்டா அது உன்னுடையது. நீ அதை பயன்படுத்திட்ட, முடிச்சுட்ட. இன்னும் பயன்படுத்த வேண்டிய ஆடைகள் இதோ பீரோவில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் எனக்கு தான். இது அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போட்டுக்கலாம், இது நோம்பு வரும்போது போட்டுக்கலாம், இது அன்னைக்கு போடுவோம், இது இன்னைக்கு போடுவோம் என்று பீரோக்குள்ள ஒவ்வொரு நாளுக்கும் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்குமாக நம்ம ஆடைகளை அடுக்கி வைத்திருப்போமே, அது நம்முடையதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எதை நீ உடுத்தி கிழித்தாயோ அது உன்னுடையது. இப்பவே மரணம் வந்துட்ட அந்த பீரோவில் அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது, அங்க போகும்போது, அந்த ஊருக்கு போகும்போது, அடுத்த நோம்பு வரும்போது என்று ஒவ்வொன்றுக்குமாய் நாம் எடுத்து வைத்த அந்த ஆடைகள் இப்போது எனக்குரியதல்ல, அது யாரோ ஒருவர் பயன்படுத்த போகிறார். அது என்னுடையது என்று மனிதன் எதை நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்? நான் பயன்படுத்தி முடித்து கிழித்து அது குப்பைக்கு போனா என்னோடதுப்பா, அந்த சீலை என்னோடது. இதோ பயன்படுத்தப்படாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த உடைகளாக இருந்தால், ஆடைகளாக இருந்தால், அது நான் பயன்படுத்துகிறேன், அது என்னோடதுதான் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்ல. மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், எதை நீ தர்மமாக செய்தாயோ, தர்மம் செஞ்சு நன்மையை சேர்த்துக்கிட்டியோ அது உன்னுடையது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித மனம் எந்த பக்குவத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான 3 தத்துவங்களை சொல்லுகிறார்கள். நான் உண்டு கழித்தது என்னோடதுப்பா. என் வீட்டுல இன்னும் 100 கிலோ அரிசி இருக்கலாம், என் ஃப்ரிட்ஜுக்குள்ள 10 கிலோ கறி கூட இருக்கலாம், எனக்கு தேவையான சமைக்கக்கூடிய எல்லா பொருளும் வீட்டுல இருக்கலாம். இது எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க போகிறேனா? உத்தரவாதம் இல்ல. எது உத்தரவாதம்? இதுவரை எதை நான் உண்டு கழித்து ஜீரணமாகி விட்டதோ அது என்னுடையது. இனிமேல் இருக்கிறது என்னோடதாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த மனநிலை வேணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய மனதை எப்படி பக்குவத்தோடு பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இனிமேல் சாப்பிட போறது என்னோடதா? தெரியலப்பா. இனிமேல் உடுத்த போறது என்னோடதா? தெரியலையே. அப்ப எதுதான் என்னோடது? நான் சாப்பிட்டு முடிச்சது, நான் உடுத்தி கிழித்தது, நான் தர்மம் செய்து எனக்கென்று நன்மையாக செஞ்சுக்கிறது. இந்த 3 தான் என்னோடது என்று ஒரு மனிதன் சந்தோஷப்பட வேண்டுமானால் இந்த 3 பா. நான் நல்லா சாப்பிட்டு அனுபவிச்சிருக்கிறேன், நல்லா ட்ரெஸ் பண்ணி அனுபவிச்சிட்டேன், நிறைய தர்மம் செஞ்சு எனக்கு நன்மை சேர்த்து வச்சுக்கிட்டேன் என்று ஒரு மனிதன் தனக்குரியது என்று பேச வேண்டுமானால் இதை பேசு. மாறாக உலகத்தில் நீ சேர்த்திருக்கிற கோடான கோடிகள், மாட மாளிகைகள், ஏக்கர் கணக்கில் இடங்கள், பல சொத்துக்கள், சொத்து பத்துக்கள், வைரம் வைடூரியம் தங்கம் என்று எவ்வளவு குவித்து வைத்திருந்தாலும் அது என்னோடது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது என்பதுதான் உலகத்தின் நிதர்சனம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்கள் வாரிசுகளுடைய சொத்துக்கு நீங்க ஆசைப்படுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. யாராவது உங்க பிள்ளையோட சொத்துக்கு நீங்க ஆசைப்படுவீங்களா? ஒரு தகப்பன் பிள்ளையோட சொத்து வேணும்னு ஆசைப்படுவீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அப்படி ஆசைப்படுவா? பெற்றோருடைய சொத்து தானே பிள்ளைக்கு ஆசைப்படுவாங்க. அப்படிங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எவ்வளவோ சொத்துக்களை சேர்க்கிறீர்கள், தர்மம் செய்யறது இல்ல, அதுல இருந்து ஏழைகளுக்கு கொடுக்கறது இல்ல, பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கறது இல்ல, எல்லாம் எதுக்கு ஆசைப்படுறீங்க? நிறைய சொத்துக்களை சேர்க்கிறீங்க. இப்படி நிறைய நீங்க சேர்க்கிற சொத்துக்கள்லாம் ஒரு நேரத்துல நீங்க மௌத்தா போன இப்ப அது யாருக்குரியது? உங்க வாரிசுக்குரியது. நீங்க ஒரு தர்மமும் செய்யல, ஒரு உதவியும் செய்யல, பாதிக்கப்பட்ட மனிதர்களை கண்டுகொள்ளவில்லை. நான் சம்பாதிக்கிறேன், என்னோட காசு, என்னுடைய காசு என் பிள்ளைக்கு போகணும் என்று உங்கள் பிள்ளையினுடைய சொத்துக்கு தான் நீங்க ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கு ஒண்ணுமே ஆசைப்படலையே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப எனக்காக நான் ஆசைப்படணும், என்னதான் செய்யணுமா? நான் தர்மம் செஞ்சிருக்கணும். நான் சம்பாதிச்சிருக்கிறதுல, என் சொத்துல நான் தர்மம் செய்திருந்தால் அது எனக்குரியது. நான் எத்துணை கோடிகளை விட்டு சென்றாலும் அது என் பிள்ளைக்குரியது அல்லவா? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யாராவது ஒரு பிள்ளை சொத்துக்கு ஆசைப்படுவீங்களா? கோடான கோடிகளை சேர்க்கிறீங்களே, அது உங்க பிள்ளையின் சொத்து. மாறாக உன் சொத்து நீ சொல்லிக்கிறதுக்கு எத்தனை ஆயிரங்கள், எத்தனை லட்சங்களை நீ வைத்திருக்கிறாய். என்கிட்ட இருக்கிற எல்லா கோடியுமே என்னோட தானுங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். 10 கோடி சொத்து இருக்குது, அது என்னோட சொத்து தானே என்று நினைக்கலாம். அடுத்த கடம் மரணித்து விட்டால் அந்த 10 கோடி சொத்துக்கு நான் உரிமையாளர் கிடையாது.
என் புள்ள உரிமையாயிருவான். அப்ப எனக்கென்று நான் சேர்த்திருக்கிற சொத்து இதோ என் வாழ்நாளில் இத்தனை லட்சங்களை தர்மம் செய்திருக்கிறேன், இதோ இவ்வளவு இத்தனை கோடிகளை சம்பாதிச்சிருக்கிறேன், இத்தனை கோடிகளை தர்மம் செய்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் தன்னுடையது என்று எதை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன மனநிலையில் இருக்கிறோம்னா, எனக்காக என் மறுமையினுடைய சொத்துக்காக நான் சேர்த்திருக்கிற சொத்துக்கிறது நான் செய்த தர்மங்கள் தான். இப்படி ஒரு மனிதன் அந்த மனநிலையோடு வாழும் போது உலகத்தின் மீது பற்றற்ற ஒரு வாழ்க்கை வரும். பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் உலகத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு பற்றுனா கடுமையான பற்று. உலகத்தின் மீது பிரிக்க முடியாத ஒரு பற்றோடு வாழுகிறோம். அதற்காக எவ்வளவு உழைப்பையும் செலுத்த தயாராக இருக்கிறோம். மறுமைக்கான உழைப்பு என்கிறது போனா போகுது வந்தா வருதுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்ப இந்த மனநிலை மாற வேண்டுமானால் இந்த பக்குவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த பக்குவத்தை நாம் பெற வேண்டும். அந்த படிப்பினை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது போன்ற பேரழிவுகளை மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த பேரழிவுகள் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துகிற உலகத்தின் மீது நமக்கு இருக்கும் பற்று இவைகளை குறைத்து மறுமைக்கானவர்கள் என்பதை ஞாபகம் ஊட்டக்கூடிய வகையிலே நம்முடைய படிப்பனைகளை அமைத்துக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. ஒரு மூமினை அல்லாஹ் சோதிக்க நாடினான், அவனுக்கு நன்மை தர நாடினான். ஒரு மூமினுக்கு அல்லாஹ் நன்மை தரணும்னு நாடிட்டான். இப்ப இந்த நன்மைனா நாம நினைக்கிற சொத்து பத்து அப்படின்னு நினைப்போம், அதுவும் ஒரு சோதனை தான். ஆனா நன்மையை தரணும்னு அல்லாஹ் நாடிட்டா அவரை சோதிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூமின்களை பொறுத்தவரை இது போன்ற இழப்புகள் ஏற்படும் போது அந்த சோதனையிலே பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்களே, அவங்க அந்த மாதிரியான நேரங்களில் எப்படி இருக்கணுங்கிறத இதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சோதனை என்பது தாங்க முடியாத ஒரு பெரிய மனவலியை தரக்கூடிய பெரும் சோதனை தான். ஆனால் இந்த சோதனைகளை அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடுவதற்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் இதன் மூலம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம், நம்முடைய தவறுகளை மன்னிக்கலாம். அதே போல நம்முடைய மறுமையினுடைய வாழ்வை சொர்க்கத்தின் வாழ்வாக அமைக்கலாம். அப்படி அல்லாஹ் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு இது போன்ற சோதனைகளை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப வாழ்க்கையில இது போன்ற பேரழிவுகள் மட்டுமல்ல, பலவிதமான சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும். அதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி. மனிதர்களை நாம் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம். வல் ஜூஇ, பசியால் சோதிப்போம். வ நக்ஸி மினல் அம்வால், பொருளாதார இழப்பை கொண்டு சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உயிர் இழப்புகளை கொண்டு சோதிப்போம். வ ஸமராத், விளைச்சல்களுடைய இழப்பை கொண்டு சோதிப்போம். வ பஷ்ஷிரி ஸாபிரீன், இது போன்ற சோதனைகள் ஏற்படும் போது உயிர் இழப்பு, பொருளாதார இழப்பு, விளைச்சல்களுடைய இழப்பு, பயம், பசி என்று பலவிதமான சோதனைகளை சந்திக்கும் போது அந்த நேரத்தில் பொறுமை காக்கிற சகித்துக் கொள்ளுகிற மக்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஆக அப்படிப்பட்ட நற்செய்திக்குரிய மக்களாக நாம் எப்போது, இறைவனுடைய நற்செய்திக்குரிய மக்களாக நாம் எப்போது மாறுகிறோம் என்று சொன்னால், சோதனைகளை கடந்து சகித்து கடந்து வரும்போது. இது மிக பெரும் மனவலியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இது போன்ற விஷயங்கள்லாம் இவைகளை கடந்து தாண்டி வரும்போதுதான் இந்த சோதனைகளை, பொருளாதார சோதனை, உயிரிழப்பு, நோய், பசி என்று பலவித சோதனைகள் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் உலகத்திலே. இவைகளை சகித்துக் கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் என்று அதை சகித்துக் கொண்டு, அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அதை சகித்துக் கொண்டு போகும்போது அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நற்செய்திக்குரியவர்களாக இந்த அல்லாஹ்வுடைய நற்செய்தியை பெற்றவர்களாக உலகத்தில் நாம் வாழ்வதற்கு இது போன்ற சோதனைகளை அல்லாஹ் அமைக்கிறான். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற பேரழிவுகளிலிருந்து அல்லாஹ் அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நம்ம துஆ செய்வோம். அந்த பேரழிவுகளில் சிக்கிக் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் உரிய நிவாரணத்தை,
அவர்களுக்குரிய பாதுகாப்பை, மன நிம்மதியை அந்த மக்களுக்கு அல்லாஹ் தர வேண்டும். அதுல இறந்து போன மூமின்களுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை தர வேண்டும். இப்படி அவங்களுக்காக நம்ம துஆ செய்கிறோம். அதே நேரத்தில் வாழுகின்ற நமக்கு இது போன்ற பேரழிவுகள் அடுத்து எந்த மக்களுக்கும் ஏற்படாமல் இருக்கும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். அதே நேரத்தில் எது அல்லாஹ்வுடைய நாட்டமோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற, சகித்துக் கொள்ளுகிற பக்குவத்தோடு அல்லாஹ்வுடைய நற்செய்தி பெற்ற நன்மக்களாக நாம் ஒவ்வொருவரும் திகழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.